இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்றைக்கு என் கண்ணு நன்மையை காணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படியே நாங்க தரித்திரத்துல தான் வாழணுமா? தரித்திரத்திலே வாழ்ந்து எங்க வாழ்க்கையை முடிக்கணுமா? நாங்க ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதா? நாங்க இப்படி வாழ்றதுதான் உமக்கு பிரியமா என்று ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்போடு கூட ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இந்த தரித்திரத்தை நான் சந்திக்கிறேன்? ஏன் இந்த கொடூரமான வியாதியின் பிடியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கையில இழப்புகளுக்கு மேல இழப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது? என்ன காரணம்? ஏன்? ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் மோசேயுடைய ஜெபம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே பாரத்தோடு ஜெபித்த ஜெபம். அதில் உள்ள ஒரு சின்ன பகுதி தான் இன்றைக்கு நம்முடைய தியானம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படி மோசே தேவ சமூகத்திலே தேவ ஜனங்களுக்காக அவன் தேவனை நோக்கி பார்த்து வேதனையோடு ஜெபித்த ஜெபம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாலே ஒரு இரட்சகனாக நியமிக்கப்பட்டான், ஒரு தலைவனாக நியமிக்கப்பட்டான், ஒரு தீர்க்கதரிசியாக நியமிக்கப்பட்டான், ஒரு தகப்பனாக நியமிக்கப்பட்டான். ஒரு தகப்பனை போல அவர்களை இருதயத்திலே சுமந்தான். அப்படி இருதயத்திலே மோசே அவர்களை சுமந்ததினாலே தேவ ஜனங்கள் மீது கோபமடைந்த நாட்களிலே, அவர்கள் மீது உக்கிர கோபமாயிருந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே கதறி அழுது ஜெபித்தான். மோசே இந்த ஜனத்திற்காக மலையிலே ஏறி 40 நாள் உபவாசித்து காத்து கொண்டிருந்தான். அந்த உபவாசத்தை முடிக்கக்கூடிய நாட்கள் நெருங்கின போது ஜனங்கள் மோசேயை தேடினார்கள். அவன் வர தாமதித்த போது பொறுமையில்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனிடத்திலே, மோசேக்கு என்ன ஆச்சு? எங்களை வழி நடத்தினவருக்கு என்ன ஆச்சு? இனி எங்களை யார் வழி நடத்தக்கூடும் என்று ஆரோனிடத்திலே அவர்கள் போராடின போது ஆரோன் அவர்களுக்கு பயந்து அவர்கள் கையில் இருக்கிற பொன்னை வாங்கி சிற்ப கருவினாலே ஒரு சுரூபத்தை உண்டாக்கி, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இதுதான் எகிப்திலிருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று காண்பித்தான். பிரியமானவர்களே, சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இறங்கின போது அக்கினியிலிருந்து தேவன்
இடிமுழக்க சத்தமாய் பேசின போது தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். இனி தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீர் போய் எங்களுக்காக விசாரித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும், நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று ஜனங்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே ஜனங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்டோம், ஆனால் அவரை நாங்கள் பார்க்கல, எங்களை வழிநடத்தி கொண்டு போகிற தெய்வம் யார் என்ற போது ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை அடையாளம் காட்டினான். மகிமையான தேவனை ஒரு கன்றுக்குட்டிக்கு அடையாளமாய் அவன் காட்டினான். அந்த ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக பண்டிகை கொண்டாட துவங்கினார்கள். தேவன் அதை பார்த்தபோது எரிச்சல் அடைந்தார். அவருடைய கோபம் அப்படியே இறங்கிற்று. மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், நீ வழிநடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபம் அங்கே மூண்டது. ஜனங்களில் அநேகர் செத்து மடிந்தார்கள். அந்த கோபத்தினாலே பல ஆயிரங்கள் செத்து வனாந்தரத்திலே விழுந்தார்கள். மீதியானிலே பரிசுத்த குலைச்சல் ஆன போது அநேகர் செத்து விழுந்தார்கள். காதேஸ் வனாந்தரத்திலே அவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தபோது, அவிசுவாசப்பட்ட போது கர்த்தருடைய கோபம் இறங்கிற்று. இறைச்சிக்காக முறுமுறுத்த போது இறைச்சியை கொடுத்து பற்கள் நடுவில் இருக்கிற அந்த இறைச்சி அவர்கள் எடுக்கும் முன்னே கர்த்தருடைய கோபம் இறங்கிற்று. அப்படியாக தேவ ஜனத்தின் மீது கோபம் மூண்ட போது ஜனங்கள் பட்டு விழுந்தார்கள். இதையெல்லாம் மோசே பார்த்து கொண்டே வருகிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறான். 4 வருஷத்தில் கடந்து போகக்கூடிய பாதை, 4 வருஷம் போகக்கூடிய பிரயாணம். ஆனால் 40 வருஷம் அவர்கள் நடந்தார்கள். காரணம், தேவன் அவர்களை சோதித்தறிவதற்காக, தான் அவர்களுக்காக உண்டாக்கி வைத்த மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக, பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவர்கள் அனுபவிப்பதற்காக அவர்களை வனாந்தரத்திலே சோதித்து அறிந்தார். வனாந்தரத்திலே அவர் சோதித்த நாளிலே அநேகர் அங்கே பட்டு விழுந்தார்கள். மோசே அதையெல்லாம் பார்த்து 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 இருதயம் நொறுங்கி போன நிலையில அவன் பண்ணின ஜபந்தான் நாம இன்றைக்கு வாசித்த ஒரு பகுதி. சங்கீதம் 90:15 எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களில் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாக நீர் எங்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும். எங்க வாழ்க்கை ஒரு கதையை போல கழிந்து போகுதே, நீர் இறங்க வேண்டும். ஒரு வாக்கு தத்துவம், நான் உங்களை கானானில் கொண்டு போய் சேர்ப்பேன், உங்களுக்காக 7 ஜாதிகள் அழித்து போடுவேன். அப்படி ஆண்டவர் கொடுத்த வாக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர். அவர் வாக்கு மாறாதவர். அதை மோசே அறிந்தபடியினாலே அந்த ஜனத்திற்காக திறப்பிலே நின்று அழுதான். மோசே தனக்காக அழல. மோசே தன்னை குறித்து அவன் கலங்கல. தனக்காக இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை. அவனை குறித்து எபிரேயர் எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம்,
பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடே பாடுகளை அனுபவிப்பதையே இந்த மோசே விரும்பினான். அது மாத்திரமல்ல, மோசேயுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை பரலோகம். ஆனால் இந்த ஜனத்திற்காக மோசே திறப்பிலே நின்ற போது, ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், அப்படி இல்லையேல் ஜீவ புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். இனி என்ன காரியத்தை செய்ய வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அரண்மனை வாழ்க்கையை இழந்தான், எல்லா மேன்மையை இழந்தான். கடைசி அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை பரலோக பாக்கியம். ஆனால் அந்த ஜனத்திற்காக அதையும் இழக்கும்படிக்கு அவன் ஆயத்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அநேக உபாத்தியாயர்கள் நமக்கு இருந்தாலும் தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையே. தகப்பனை போல நேசிக்கக்கூடிய இருதயம் அந்த மோசைக்குள்ளே இருந்தது. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதினாலே அந்த ஜனத்தை தேவன் வழிநடத்தி கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணின கானானிலே கொண்டு போய் நிறுத்தினார். நூல் போட்டு பங்கிட்டு அளந்து கொடுத்தார். கட்டாத வீட்டை, நட்டாத திராட்சை தோட்டத்தை அவர்கள் இலவசமாய் பெற்றுக் கொண்டார்கள். நீங்க அத்தி மரத்தை நட்டுனா கூட அதன் கனியை புசிப்பீர்கள். அப்படி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். எல்லாம் அவர்களுக்காக ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவர் அந்த விதமாய் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஒரு அருமையான குடும்பத்தார் தன்னுடைய ஆரம்ப காலம் பிழைப்புக்காக ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை நோக்கி கடந்து சென்றார்கள். கணவன், மனைவி, ஒரே ஒரு பிள்ளை. அவங்க அந்த பட்டணத்தில் போய் குடியிருந்த அந்த நாட்களில் அவங்க ஒரு சின்ன பெட்டி கடையை நடத்தும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் பண்ணினார். அவங்க கையில் இருந்த கொஞ்ச பணங்களை வைத்து ஒரு சின்ன பெட்டி கடையை அவங்க நடத்த துவங்கினார். அந்த நாட்களில் பாருங்க, அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அவர்கள் அந்த பட்டணத்துக்கு வரும் முன்னே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் பாருங்க, சூழ்நிலை அங்கே மாறாயிருந்தது. வியாபாரம் பலவீனப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தம் மாத்திரம் அப்படியே இருந்தது. ஆண்டவர் சொன்னாரே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்று கணவனும் மனைவியும் இணைந்து அவர்கள் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் ஒரு நாள் அந்த சகோதரி துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கிறாங்க. அது நல்ல குளிர்காலம். அவங்க வீட்டில் போத்திக்கிறதுக்கு 3 பேருக்கும் சேர்த்து இருக்கிறது ஒரே ஒரு போர்வை தான். ஆனால் அந்த ஒரு போர்வை துவைச்சி காய போட்ட இடத்துல காணாமல் போயிடுச்சு. இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் துணி காயுது, யாரோ எடுத்து கொண்டு போயிட்டாங்க. இரவு வந்தது. கணவர் வியாபாரத்தை முடித்து வீட்டுக்கு வந்தார். இந்த சகோதரி கவலையோடு சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு இருந்த ஒரே ஒரு போர்வையும் காணாமல் போயிடுச்சு. வியாபாரமும் எதிர்பார்த்தது போல இல்லை. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரமே இருக்கிறது. 2 பேரும் முழங்கால் போட்டு அழுது இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம்? இந்த குளிருக்கு போத்திக்கிறதுக்கு கூட எங்கள் கையில் ஒன்றும் இல்லையே. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அதை நாங்கள் கவலைப்படலை. யாருக்கோ அது தேவையாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே. எங்கள் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்க்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க குடும்ப ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் நடக்கும்.
ஆனால் அன்றைக்கு அந்த ஜெபம் நீடித்து கொண்டே இருக்குது. 1 மணி நேரம் ஆயிற்று, 2 மணி நேரம் ஆயிற்று, 3 மணி நேரமும் ஆகி நடுஜாமம் வந்தது. ஆனால் ஜெபம் நிறுத்தப்படலை. ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். ஆண்டவர் அந்த இரவிலே இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய வல்லமை அந்த வீட்டை நிரப்பியது. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். மறுபடியும் ஆண்டவர் வாக்கு பண்ணி உறுதிப்படுத்தினார். ஒரு நாளிலே அதே பட்டணத்தில் ஒரு பெரிய வியாபாரத்தை செய்யும்படியாக ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு எஜமானாக அந்த மனிதரை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அந்த பெரிய பட்டணத்தில் வியாபாரிகள் சங்க தலைவராக கர்த்தர் அவரை தூக்கி உயர்த்தி வைத்தார். யாரும் அந்த விலைக்கு பொருள் கொடுக்க முடியாது. எத்தனையோ போட்டி வியாபாரங்கள், எவ்வளவோ எதிராளிகள் எழும்பி வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மேற்கொள்ள விடவே இல்லை. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவரை உன்னதத்திலே உயர்த்தி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் அப்படி மகிழ்ச்சியாக்கக்கூடிய தேவன், மகிழ்ச்சியாக்கக்கூடியவர். கானானுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தபோது அவர்கள் கவலையெல்லாம் மறந்து போய்விட்டது. வழியிலே அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். தனக்கு அருமையானவர்களை இழந்ததையெல்லாம் மறந்து விட்டார்கள். பெற்றோர்களை இழந்ததையெல்லாம் மறந்து விட்டார்கள். அவர் ஆறுதலினாலே அபரிவிதமாய் நிரப்பினார். அதிசயமாய் அவர்களை நிறுத்தினார். வாக்கு கொடுத்தபடியே அவர்களை நினைவு கூர்ந்தார். அந்நிய தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வேதனையோடு கூட என்றைக்கு என் கண்ணு நன்மையை காணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படியே நாங்க தரித்திரத்தில் தான் வாழணுமா, தரித்திரத்திலே வாழ்ந்து எங்க வாழ்க்கையை முடிக்கணுமா, நாங்க ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதா, நாங்க இப்படி வாழ்றதுதான் உமக்கு பிரியமா என்று ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். தேவன் உங்கள் சிறுமையை கண்ணோக்கக்கூடியவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு நன்மையும் பிரியமும். என் மகளே, நீ இப்படி இருப்பதை நான் விரும்பவில்லை. என் மகனே, நீ இப்படியே தரித்திரத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. நான் உன்னை சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை உன்னதத்திலே வைப்பதையே நான் விரும்புகிறேன். நீ இப்படி இருப்பதை நான் விரும்பவே இல்லை. தேவன் மனிதனை உண்டாக்கின நாளில், மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்த பின்புதான் தேவன் கடைசியாக மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினான். ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடி தன்னை கெடுத்து கொண்டான். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இந்த தரித்திரத்தை நான் சந்திக்கிறேன்? ஏன் இந்த கொடூரமான வியாதியின் பிடியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கையில இழப்புகளுக்கு மேல இழப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது? என்ன காரணம்? ஏன்? தேவனுடைய கோபாக்கினை, அதுதான் சாபம். பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்
நாம் விசாரிக்கிற கர்த்தர். முன்னோர்கள் செய்த பாவம், நம்முடைய மூதாதையர் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த அக்கிரமம், அவர்கள் செய்த மீறுதல், அதுவே தொடர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஒரு குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவும் போது, ஒரு வீட்டின் நிலைக்கால்களிலே இயேசுவின் ரத்தம் பூசப்படும் பொழுது, அந்த குடும்பத்திலே சாபம் மாறி ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பம், அதில் பாருங்க 3 சகோதரர்கள். அந்த 3 சகோதரருடைய வீட்டிலும் 3 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். 3 சகோதரருக்கும் 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆண், அடுத்து ஒரு பெண், ஒரு ஆண், அடுத்து ஒரு பெண். ஆனா அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் மூத்த சகோதரர், முதல் பிள்ளை, தலைப்பிள்ளை, பெண் பிள்ளை, சரியாக 21 வயது நிரம்பின போது அவள் திடீரென்று சுகவீனப்பட்டு மரித்து போனாள். 2வது மகள் மரித்து போனாள். 3வது மகள் மரித்து போனாள். 3 சகோதரருடைய வீட்டிலும் 9 பெண் பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஏன்? பெண் பிள்ளைகள் மாத்திரம் அந்த வீட்டில் தங்குவதே கிடையாது. அதுக்கு முந்தின தலைமுறை அங்கேயும் அதே தான். பெண் பிள்ளைகள் 3 தலைமுறைகளாக இந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று உறவினர்கள் சொல்லும்படியாக, புறம்பே இருக்கிற மனிதர்கள் சொல்லும்படியாக, அந்த வீட்டிலே பெண் பிள்ளைகள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது, அவர்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாகும் போது திடீரென்று மரித்து போவார்கள். எங்கெங்கேயோ ஓடினார்கள், எதோ செய்தார்கள். ஆனால் ஒரு நாள், பண்டிகை நாளிலே, அவர்களெல்லாம் அந்த கிராமத்திலே தேவ சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்ட நாளில், அங்கே சாபத்தை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்க துவங்கினார்கள். அதை கேட்ட நாளிலே அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டது. அவர்கள் உணர்வடைந்தார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி வெறி 3 தலைமுறை முன்பாக வீட்டில் இருந்த ஒரே பெண் பிள்ளை, 4 ஆண் மக்கள், இன்னொரு ஜாதியானை அவள் நேசித்து அவன்தான் வேண்டும் என்று நின்று அவனுக்கு பின்னே போயிருந்தவளை இந்த 4 சகோதரர்களும் பிடித்து கொண்டு வந்து மரத்திலே கட்டி வைத்து மண்ணெண்ணெயை ஊற்றி ஊரார் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஜாதி பெருமை நிமித்தமாக தீ கொளுத்தி கொலை செய்தார்கள். ஆனால் அவள் முழுவதுமாக அவள் எரிந்து மரித்து போகாம பாதி வெந்து அந்த வீடுகளிலே, அந்த கிராமத்தின் நடுவிலே, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அப்படியே சரீரமெல்லாம் தீ காயங்களோடு சத்தமிட்டு, ஐயோ எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு ஒவ்வொரு வீட்டு வாசலிலையும் விழுந்து விழுந்து கதற, அந்த சகோதரர்களுக்கு பயந்து எல்லோருடைய வீட்டு கதவுகளும் அங்கே அடைக்கப்பட்டது. ஒரு சில மணி நேரம் அவள் வானத்தை பார்த்து சத்தமிட்டு தீ காயங்கள், அந்த வேதனையோடு கூட வீதியிலே மரித்து போனார். எல்லாரும் காணத்தக்கதாக மரித்து போனாள். ஒருவேளை ஜாதி வெறியினாலே அவர்கள் அதை செய்திருக்க, பரலோகத்தின் தேவனுடைய இருதயத்திலே உக்கிர கோபம் அங்கே உண்டானது. அந்த கோபத்தின் நிமித்தமாக அந்த வீட்டிலே பெண் பிள்ளைகள் பிறந்தால் குறித்த வயதிலே மரித்து விடுவார்கள். பிரியமானவர்களே,
என்று அந்த குடும்பம் உணர்வடைந்ததோ, என்று அந்த குடும்பம் தன் பாவத்திற்காக மனசாபப்பட்டதோ, ஆண்டவருடைய பாதத்தில் என்று அவர்கள் குடும்பமாய் விழுந்தார்களோ, அன்று தேவன் அந்த குடும்பத்தில் இருந்த சாபத்தை நீக்கி போட்டார். அதற்கு பின்னான நாட்களிலே கர்த்தர் அவர்கள் வீட்டிலே பெண் பிள்ளைகள் தங்கும்படி செய்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். எரேமியா புத்தகத்திலே தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் சஞ்சலத்திலே ஆறுதலடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. என் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் அவர்களை தண்டித்த போதும் அவர்கள் அந்த தண்டனையை அனுபவிக்கும் போது என் உள்ளம் ஆறுதல் அடையவில்லை, மாறாக நான் துக்கப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தண்டிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. நம்மை சிட்சித்து நம்மை அவர் பக்கமாய் இழுத்து கொள்ளுவதே தேவனுடைய நோக்கம். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தவறு நிமித்தமாக அடித்து காயப்படுத்தும் போது அந்த பிள்ளை பாருங்க காயத்தோடு கூட தூங்கி கொண்டு இருக்கும். ஆனால் எந்த தகப்பன் அந்த பிள்ளை அடித்தானோ, இரவில் பிள்ளை தூங்கி கொண்டு இருக்கும்போது அந்த காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி பிள்ளையை தடவி கொடுத்து கொண்டிருப்பான். ஒரு நல்ல தகப்பன் அப்படித்தான் செய்வான். அதைத்தான் யோபு சொல்லுகிறான். அவர் அடிப்பார், அவர் காயங்கட்டுவார். அவர் அடித்துவிட்டு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் காயங்கட்டுகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, வேதனையின் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, ஏனென்று கேள்விக்குறியோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களா? இந்த ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாக சாபத்தின் பிடியில் இருந்தும் அவர் உங்கள் மீது கொண்ட உக்கிர கோபத்தில் இருந்தும் அவர் நீங்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக உங்கள் ஆசீர்வதிக்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து வந்திருக்கிறார். எந்த இருதயமெல்லாம் திறக்கப்படுகிறதோ அந்த இருதயத்துக்குள் ஆண்டவர் கடந்து வந்து அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறேன் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட இணைந்து நிற்கிறோமுடைய பிள்ளைகள், என்னோடு இணைந்து நிற்கிறோமுடைய பிள்ளைகள் அப்பா, இன்றைக்கு உம்முடைய ஆறுதலினால் உம்முடைய அன்பினாலும் நிரப்பப்படும்படியாக, அவர்கள் கட்டுகள் அருந்து விழும்படியாக, அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும்படியாக உடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். தகப்பனே, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய பரிசுத்த குறைவு இன்றைக்கு என் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்து விட்டது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்து விட்டது. உணர்வடைந்த இருதயத்தோடு கூட இயேசுவே என்ன மன்னியும் என்று கேட்கிற, என் பாவத்தை மன்னியும் என்று கூக்கரல் எடுக்கிற, மனசாபப்படுகிற, கண்ணீர் சிந்துகிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரம் தொடுவதாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராக உடைய கரம் நீட்டப்படட்டும், காயப்பட்ட கரம் நீட்டப்படட்டும். இந்த குடும்பத்திற்காக, உடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அந்த வீடுகளில் இறங்கட்டும், வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்படட்டும். இன்றைக்கு இந்த வீடுகளுக்கு விடுதலை வரட்டும், ரட்சிப்பு வரட்டும்.
எத்தனை கால நன்மைக்காக காத்து கொண்டிருப்பார்கள், எத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டிருப்பார்கள். ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் எப்படி நடக்குது, ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாத்திரம் எப்படி நடக்குது, ஏன் ஏன் என்ற கேள்வியோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரி, இயேசு இன்னைக்கு உங்க குடும்பத்தின் சாபத்தை எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை உங்க வீடுகளுக்குள்ள கொண்டு வருகிறார். முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசு உங்கள் அருகிலே கடந்து வருகிறார். இயேசுடைய தெய்வீக வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி வருகிறது. இப்பொழுதே உங்களுடைய இருதயத்துக்குள்ள இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. சரீரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அருந்து விழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தரித்திரத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே நொறுங்குண்டு போவதாக. தரித்திரத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவர், சாபத்தை முள்முடியாய் சுமந்து கொண்ட ஆண்டவர், வேதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர், வியாதிகளை பரிகரித்த ஆண்டவர், இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நன்மைகளை கொண்டு வருகிறதற்காய் நன்றி. இழப்புகளுக்கு சரியாக நன்மையை நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இனி இந்த வீடுகளுக்குள்ள உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. வெள்ளி சூனியத்தின் கிரியைகள், மாந்திரிகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. வீடுகள் மேல ரத்தம் தெளிக்கப்படுகிறது நன்றி. கைகளின் பிரயாசத்தின் மேல ரத்தம் தெளிக்கப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். பலவீனப்பட்ட சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகமளிக்கும் வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக. இயேசுவே நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கர்த்தரப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புள்ள கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.